கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவன் என்னை நேசிக்கிறாரா என்ற கேள்வி அநேக நேரங்களிலே நம் மனதில் எழும்பக்கூடும். குறிப்பாக நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது நாம் மனம் திரும்ப முயற்சிப்போம். ஆனால் அந்த மனம் திரும்புதலின் நேரத்தில், ஐயோ, நான் இவ்வளோ பாவங்கள் செய்து விட்டேனே, ஆண்டவர் நிச்சயம் என்னை மன்னிப்பாரா, இன்னும் கடவுள் என்னை நேசிக்கிறாரா, நான் கடவுளுடைய அன்பை வீணடித்து விட்டேனே என்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்பக்கூடும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாடுகளுக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்போது, ஒரு வியாதியின் பிடியிலே கஷ்டப்படும் போது, இல்லை என்றால் கடன் தொல்லையிலே கஷ்டப்படும் போது, வேலை இல்லாமல் கஷ்டப்படும் போது, பல பாடுகளின் மத்தியிலே தேவன் என்னை நேசிக்கிறாரா, ஒருவேளை தேவன் என்னை மறந்து விட்டாரா, இல்லை தேவன் என்னை கைவிட்டு விடுவாரோ என்ற பயம் நமக்குள்ளாக இருக்கலாம். இதற்கு பதிலளிக்கும் வண்ணத்திலே எரேமியா 31:3 தேவன் சொல்கிறார், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இவ்வசனத்திலே கர்த்தருடைய அன்பின் 3 பரிமாணங்களை நாம் வாசிக்கலாம். ஒன்று, தேவனுடைய அன்பு கைவிடாத உடன்படிக்கையின் அன்பு, a covenantal love that never forsakes us. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை கைவிடுவதில்லை, ஏனென்றால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆம், தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது என்ன வாக்குத்தத்தம்? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். தேவன் தாவீதினிடத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் சந்ததியை நான் நிர்மூலமாக்குவதில்லை. அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே போல்தான் நம்மோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது என்ன உடன்படிக்கை? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து, அவரே நம்முடைய இரட்சகர் என்று நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது தேவன் சொல்கிறார், நான் உங்களை நித்தியமாக கைவிட மாட்டேன் என்று. இரண்டாவது, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? நிபந்தனையற்ற நித்திய அன்பு. இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் இட்டர்னல் லவ். ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ காலம் முதல் என்று இந்த வசனம் தொடங்குகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் என்ற தேசத்தை தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். தாவீதை ஒரு சிங்காசனத்திலே உட்கார செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆண்டவர் சொல்றாரு, நித்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன். நம்மையும் கூட தேவன் நித்தியமாக நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, அது அவருடைய கிருபையின் அடிப்படையிலான ஒரு அன்பு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்க 70 வருஷம் பாபிலோன்ல இருந்தாலும் உங்களை நான் கைவிட போவதில்லை. நான் உங்களை மீண்டும் கட்டுவேன். மூன்றாவதாக, மாறாத கிருபையின் அன்பு, a constant gracious love. மனிதர்களின் அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். நல்ல மார்க் வாங்கினா ஸ்டூடெண்ட்டை டீச்சருக்கு பிடிக்கும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை பெற்றோருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது ஒருத்தன் நல்ல வேலை செஞ்சான் அப்படின்னா அவனை வேலை செய்கிறதுக்கு இருக்க எஜமானுக்கும் பிறருக்கும் பிடிக்கும். ஆனால் இதுவே நம்மளால் நல்லா படிக்க முடியல, இல்லை நம்மளால் கீழ்ப்படிய முடியல, இல்லை நம்மளால் நல்லா வேலை செய்ய முடியல அப்படின்னா இந்த உலகம் நம்மை வெறுக்க தொடங்கிவிடும், இல்லை என்றால் ஒதுக்க தொடங்கிவிடும். மனிதனின் அன்பு மாறுகிற அன்பு. ஆனால் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுங்களா? நாம் தடுமாறும் போது, நாம் பாவத்திலே வீழ்ந்து விடும் போது, நாம் அவரை விட்டு விலகும் போது நம் மீது அதிக கரிசனை உடையவராய், அதுதான் சொல்றாரு, காருண்யத்தினாலே உன்னை நான் இழுத்து கொண்டேன், கிருபையினாலே உன்னை நான் சேர்த்து கொண்டேன். அவற்றை நம்ம திரும்பி வரணும்னு சொல்லி நினைக்கிறப்பெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தேவன் அவர். அவரை விட்டு நாம் தூரமாக போகும்போது நம்மை கைவிடாமல் நம்மை பின்தொடர்ந்து வந்து தன்னுடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாக நம்மை மீண்டும் கட்டுகிற தேவன் அவர். யோனாவுடைய வாழ்க்கையில் அவன் கடவுளை விட்டு ஓடினான். ஆனால் கடவுள் அவனுக்கு முன் சென்று அவனை மீண்டும் தன் பக்கம் இழுத்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக அங்கே கலிலேயா கடல் அருகே காத்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ காலம் முதல் நான் உங்களை நேசித்தேன், நான் உங்களை கைவிட போவதில்லை. கடவுளுடைய அன்பு மாற்றமில்லாத கிருபையின் நிபந்தனையற்ற நித்திய அன்பாக இருக்கிறது. அந்த அன்பை உணர்ந்து நம்முடைய பாவங்களை விட்டு ஒழித்து அவரை நோக்கி நாம் வருவோம். அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.